இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு சமாதானத்தின் சுவிசேஷம். ஏசாயா 52 அதிகாரம் 7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. வேதத்தில் கூறப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கூறுவதுதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் சமாதானத்தின் சுவிசேஷம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை, பரிசுத்தத்தை தருகின்றது. காரணம், நம்முடைய தேவன் இன்றும் ராஜரீகம் பண்ணுகிறார். இதே வசனத்தை நாம் ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது இன்னும் எளிதாக புரிந்து கொள்ளலாம். How beautiful on the mountains are the feet of those who bring good news, who proclaim peace, who bring good tidings, who proclaim salvation, who say to Zion, Your God reigns. உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று கூறுவதே நற்செய்தி. மிகவும் பிரசித்தி பெற்ற எழுப்புதல் தாமதிப்பது ஏன், ஒய் ரிவைவல் டாரிஸ் என்ற புத்தகத்தை எழுதின லியோனார்ட் ராவன்ஹீல் என்பவரை நாம் எல்லோருக்கும் தெரியும். அதிகமாக ஜெபத்திலே இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுப்பார். ஸ்காட்லாண்டில் உள்ள கிளாஸ்கோ என்ற இடத்தில் 8 நாட்கள் ஒரு பெரிய ஆலயத்தில் சுவிசேஷ கூட்டங்களை ஆயத்தப்படுத்தி இருந்தார்கள். அந்த நாள்தான் 2ஆம் உலகப் போர் தொடங்கின முதல் நாள். மக்கள் பயத்தினால் வெளியே வரவில்லை. முதல் நாள் கூட்டத்தில் 50 பேருக்கும் உட்பட்டவர்கள் மட்டும்தான் வந்திருந்தார்கள். ஆகவே ஆலயத்தில் வைத்து கூட்டங்களை நடத்தாமல் அருகிலுள்ள ஒரு அறையிலே வைத்து நடத்தினார்கள். எல்லா நாட்களும் லியோனார்ட் ராவன்ஹீல் முழு பலத்தோடு மிகவும் நேர்த்தியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை அங்கு அறிவித்தார். முதல் நாளன்று யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களோ முன்னே வாருங்கள் என்று கூப்பிட்டார். அப்போது 3 பேர் மட்டும் முன்னே வந்தார்கள். அங்கு ஒரு சிறுவன் இருந்தான். அவன் இவரை பார்த்து லியோனார்ட் என்று கூப்பிட்டான். லியோனார்ட் அருகில் சென்றபோது அவன், என் பெயர் டொனால்ட் வில்சன், நான் கிறிஸ்தவன் கிடையாது, ஆனால் நான் நல்ல பையன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், எனக்கு இயேசு வேண்டும் என்றான். அப்போது லியோனார்ட் அவனிடம், சரி, ரொம்ப சந்தோஷம், நீ கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாயா என்று கேட்டார். அப்போது அவன், என்னுடைய அப்பா கம்யூனிசிய கொள்கையை விரும்புகிறவர், அதிகமாக குடிப்பார். என்னுடைய அம்மா முன்பு கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள், இப்போதெல்லாம் அப்படி இல்லை என்றான். பின் லியோனார்ட் அவனிடம், இயேசுதான் நம் இரட்சகர், அவரை விசுவாசி என்று கூறி அவனுக்காக ஜெபித்து அனுப்பும்போது, உன் அப்பாவிடம் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று இன்று இரவிலே கூறு என்றார். அவனும் சென்று விட்டான். பின் குண்டு போடும் சத்தம் அடுத்த 2 நாட்கள் அதிகமாக இருந்தது. கூட்டத்திற்கு அவ்வளவாக யாரும் வரவில்லை. 2 நாட்கள் கழித்து அன்று இரவு கூட்டத்திற்கு ஒரு முரட்டு தோற்றமுடையவர் வந்து அமர்ந்திருந்தார். லியோனார்ட் அன்றும் இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்கள் முன்னே வாருங்கள் என்றார். அப்போது அந்த மனிதர் முன்னே வந்து, நான் கம்யூனிசிய கொள்கையில் பிரியப்படுகிறவன், என் மகன் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று கூறினதிலிருந்து எனக்கு குடிக்க பிடிக்கவில்லை, என் மகனுக்கு இயேசு தேவை என்றால் எனக்கும் அந்த இயேசு தேவை என்றார். ஆனால் நான் ஒரு பாவி, என்னையும் இயேசு ரட்சிக்க முடியுமா என்று கேட்டு அழுதார். பின் இயேசுவுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். அந்த பகுதியில் யுத்தம் முடிந்த பின் சில நாட்கள் கழித்து லியோனார்ட் ராவன்ஹீல் அந்த ஆலயத்திற்கு செய்தி கொடுக்க வந்தார். ஆலய மணி அடிக்கும் முன்பாக அந்த ஆலயத்தின் போதகர் லியோனார்டை பார்த்து, அங்கு அழகாக ஸ்காட்ச் காலர் போட்ட ட்ரெஸ்ஸை அணிந்திருப்பவர் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அப்போது லியோனார்ட்,
அவருடைய பெயர் வில்சன். அவருடைய மகன் டொனால்டு இயேசுவை விசுவாசிப்பதை பார்த்து, அதன் மூலம் இவரும் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தார் தானே என்று கேட்டார். அப்போது அந்த போதகர், இவர் ஆலயத்திற்கு தொடர்ந்து வருகிறார், மிகவும் ஆர்வத்தோடு வேதத்தை வாசிப்பார், இன்று இரவு அவருடைய வீட்டிற்கு சாப்பிட அழைத்தார், கூட்டம் முடிந்தவுடன் அவருடைய வீட்டிற்கு போய் சாப்பிடுவோம் என்றார். அவர் வீட்டிற்கு போனபோது அந்த வீடு முழுவதும் அழகாக பெயிண்ட் அடிக்கப்பட்டு இருந்தது. அவருடைய மனைவியும் எல்லா பிள்ளைகளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்களானார்கள். அப்போது வில்சன், நான் உலகத்தை கம்யூனிசிய கொள்கையினால் சீர்படுத்த நினைத்தேன், ஆனால் நான் சீர்கெட்டவனாக இருந்தேன் என்று இயேசுவுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேனோ அன்று முதல் என் வாழ்க்கை சீராக மாறினது, என் வீடு முழுவதும் சீராக மாறினது. இதற்கு முன் குடித்துவிட்டு வீட்டின் பொருட்களை உடைப்பேன், இப்போது வீட்டை பெயிண்ட் அடித்து அழகாக வைத்திருக்கிறேன். இயேசுவின் சுவிசேஷம் என் தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றினது, என் குடும்பத்தை மாற்றினது, என் குடும்பத்தை சார்ந்த எல்லா காரியங்களும் சீரானது, என் சமூக வாழ்வும் மாறினது. என்னுடைய வேலையை இப்போது நான் ஒழுங்காக செய்கிறேன். மற்றவர்களுக்கும் இந்த அற்புதமான சமாதானத்தை தரக்கூடிய வேத வசனங்களை கூறுகிறேன். முன்பு நான் குடித்துவிட்டு மற்றவர்களை சபிப்பேன், கோபத்தோடு பேசுவேன். இப்போது நான் அன்போடு இருக்கிறேன். இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கும் சொல்லி வருகிறேன். இயேசுவின் சமாதான சுவிசேஷம் என் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி அமைத்தது. புரட்சிகரமான ஒரு மாற்றம் என்னில் வந்தது என்றார். இதை கேட்டதும் லியோனார்ட் ராவன்ஹில், இது இயேசுவின் சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷம். இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறது என்றார். இதுபோல இயேசுவின் சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை கொடுக்கும். மற்றவர்களுக்கும் சமாதான சுவிசேஷத்தை நாம் கூறுவோம். நம் தேவன் இன்றும் ராஜரீகம் பண்ணுகிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, சமாதானத்தின் சுவிசேஷத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரமப்பா. இதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருப்பதற்காக நன்றி அப்பா. இந்த விலையேறப்பெற்ற சமாதானத்தின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கும் கூற எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸ்ஸட் டே.